சந்தேகத்தின் அடிப்படையில தான் அத பார்க்குறோம். ஏன்னா ஆம்புலன்ஸ் வருது, ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது, காவல்துறை வந்து தடியடி பண்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மாரியான ஒரு சதி இருக்குமோன்ற மாரியான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குற சரிதானே? சரியா சதி இருக்கும் என்று எடப்பாடியார் சொல்வாரேயானால், அவர் என்ன செய்யணும்? வாலண்டியரா வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணைக்கு அவர் வந்து உட்படுத்தப்பட வேண்டும். அவரா வாலண்டியரா போட்டோம். எங்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. இந்த ஸ்டாம்பீடுக்கு, இந்த கோர சம்பவத்திற்கு தாவேகாவுடைய தலைவர் விஜயை பார்ப்பதற்கு வந்த கூட்டத்துல சதி நடந்திருக்குது. இந்த அருக்கு ஆதாரம்னு சொல்லி நீதி விசாரணையில போய் ஜெகதீசன் போய் சொல்லட்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி தானே அவரு. ஆனா அப்ப கோர்ட்டு சூமோட்டாவா கேஸ் எடுக்கட்டுமே. எடப்பாடியார் அவர்களே இந்த வழக்கு விசாரணையில வந்து ஒரு பார்ட்டியா சேர்த்து எடப்பாடியார கூண்டுல ஏத்தி விசாரிக்கட்டும். எங்க நின்று பேசுறது? சரி நான் கேட்கிறப்ப ஆம்புலன்ஸ் போக கூடாதா? ஒரு அமைச்சரோ, முன்னாள் அமைச்சரோ, திமுக நிர்வாகிகளோ, லோக்கல்ல இருக்கக்கூடிய மா சுப்ரமணியம் போன்ற அமைச்சர்களோ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு விரும்புறாரா? அப்போ என்ன ஒரு எண்ணம் பாருங்க. இப்ப எனக்கு வேற வேற சந்தேகம் எல்லாம் வருது. எடப்பாடியார் இப்படிலாம் ஒரு சந்தேகத்தை கிளப்புறான்னா, இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அங்க விஜய் மீது செருப்பு வீசினது யாரு? ஒரு செருப்பு வந்து விழுந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? ஒருவேளை அண்ணன் எடப்பாடியாருடைய ஆள் தான் வீசிருப்பாங்களோ? இப்படி நான் கேட்டா கல் வீச்சு நடந்ததாக சொல்லிக்கிறாங்க கூட்டத்துல. அதனாலதான் மக்கள் ஓடி இருக்காங்க, நெரிசல் ஏற்படும் சொல்றாங்க. அப்ப கள்ளத்துக்கு வீசினது யாரு? எடப்பாடி ஆள் தான் கள்ளத்துக்கு வீசினாங்களா அந்த கூட்டத்துல? இப்படி நாம பேசினா எப்படி இருக்கும்? அப்ப வந்து போலீஸுடைய விசாரணை வந்து நீதி அரசுடைய விசாரணை இந்த கோணத்துல அணுகுனா யார் குற்றவாளி? ஒரு ஸ்டாம்பிங் நடக்குது, அதிகமான கிரௌடு இருக்குன்னா கண்டிப்பாக காவல்துறை 108 வரவழைச்சிருவாங்க. எது அசம்பதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி.